வணக்கம். ஆன்மீகத்துடன் கூடிய நல்ல உள்ளங்களே, இந்நேரம் உங்களுக்கான உள்நோக்கு பயணத்திற்கான சிறந்த தருணம். இன்று இந்த வீடியோ ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். பயணத்தின் பெயர் முக்தி. வாருங்கள், இந்த நிமிடங்களை உங்களுக்காக, உங்களுடைய ஆன்மாவுக்காக செலவிடுவோம். முக்தி என்பது வெளியில் தேட வேண்டியதும் இல்லை. அது கிடைக்கும் இலக்கு அல்ல, அது உணரும் நிலை, மௌனத்தில் தோன்றும் சத்தியம். இன்று நாம் அதன் அறிமுக வாசலை திறக்க இருக்கிறோம். பாருங்கள், சிந்தனையை கடந்த சும்மா நிலையை நோக்கி. முக்தி என்றால் என்ன? அது எங்கே கிடைக்கும்? அது எப்படி உணரலாம்? முக்தி என்பது ஒருவரின் உணர்வின் உச்சநிலை. இது செயல் செய்யாமலே உள்ள விடுதலையான நிலை. மனதில் ஏதேனும் வைக்காமல் அதை விட்டே போகும் திறமை. நீங்கள் எதை விட்டு விடுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமை. அதனை தாண்டிய போதுதான் முக்தியின் வாசல் திறக்கிறது. முக்தி என்பது விலை மதிப்பற்ற ஒன்று. அதை தர முடியாது, அதை வாங்க முடியாது. அதை உணர வேண்டும். அதை விட்டுவிட்டு புதிய ஒன்று வேண்டுகிறோம். ஆனால் விடுவித்த நிலைதான் முக்தியின் ஆரம்பம். சிந்தனை இல்லாமல் சுத்த உணர்வில் மூழ்கும் அந்த மௌன நிலைதான் முக்தியின் முகம். இந்த அறிமுகம் நம்மிடம் கேட்கிறது, நீ முக்திக்கு தயாராவதற்குள் முக்தி என்ன என்பதை உணர்ந்திருக்கிறாயா? முக்தி என்பது புற உலகை காணும் விழிகள் மூடிய பிறகு பிறக்கும் ஒரு ஆகசுடர். அந்த ஒளிக்கு வாருங்கள், அந்த மெளனத்திற்கு மாறுங்கள். நாம் வாழும் வாழ்க்கை என்ற அமைப்பை பற்றியே சிந்திக்கச் செய்கிறது. நாம் நம் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம்? அதை அனுபவமாகச் செய்கிறோமா, அல்லது அதை ஒரு அடிமை சுற்றமாகவே உணர்கிறோமா? இந்த அத்தியாயம் வாழ்க்கையை மீது மட்டும் அல்ல, அதன் பின்னுள்ள உண்மை நோக்கையும் நமக்கு காட்டுகிறது. வாழ்க்கை என்பது ஒரு தொடர் நிகழ்வுகளின் தொகுப்பு அல்ல. அது ஒரு பரவல், அது ஒரு வட்டம், அது சுழற்சி. அது நடப்பது அல்ல, அது தோன்றும் ஒன்று. நாம் வாழ்க்கையை படைக்கிறோம், பிறகு அதிலே சிக்கிக்கொள்கிறோம். அதில் சந்தோஷம், துக்கம், ஏக்கம், நிலை கெட்ட தனிமை, இவையெல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் யாருக்காக? நாம் எதையும் விளக்கிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையின் விளக்கம் ஒரு பிம்பம், நம்முடைய சிந்தனைகளின் பிரதிபலிப்பு. வாழ்க்கையை விரிவாக நினைக்காதீர்கள், அதை காணுங்கள், அதை அனுபவிக்குங்கள், அதை விடுங்கள். அதில்தான் முக்தியின் விதை இருக்கிறது. இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது, வாழ்க்கை என்பது உண்மையில் ஒரு காணிக்கை. அதை வாங்காதீர்கள், அதை ஏற்கவும் வேண்டாம். அதை காணுங்கள், அதிலிருந்து நீங்கள் சுதந்திரமாக இருங்கள். அதுவே முக்தியின் ஆரம்ப கதவு. நமக்குள் பலரும் தேடிக்கொண்டிருக்கிறோம் தெய்வம், ஞானம், முக்தி, சாந்தி. ஆனால் தேடல் எங்கே துவங்குகிறது? எங்கே முடிவடைகிறது? அல்லது அது முடிவில்லாத வட்டமா? இந்த அத்தியாயம் நம்மை நாம் தேடுகிறோமா, அல்லது நமக்கு வெளியேதானோ என்பதை வெளிப்படுத்துகிறது. தொடர்ந்த தேடல் என்பது தீராத பசியைப் போல முடிவில்லாத போக்கில் சுற்றி கொண்டே இருக்கும். முக்தியை நாம் தேடுகிறோம். நாம் தேடுகிறோம் ஏனென்றால் நம்புகிறோம். நான் இன்னும் எதையோ அடைய வேண்டும் என்ற எண்ணமே தொடக்கத்திலிருந்து பிணையமாகிறது. அந்த தேடலில் நாம் ஆன்மீக நூல்களை படிக்கிறோம், குருமார்களிடம் போகிறோம், தியானிக்கிறோம், பக்தியில் மூழ்குகிறோம். ஆனால் அந்த முயற்சியின் எல்லையும் முடிவில் ஒரு சோர்வாக முடிகிறது. ஏனெனில் நாம் தேடுவது நம்முள்தான் இருந்தது. நம்மை தேட நாம் வெளியே செல்கிறோம். அதுவே தவறு, அதுவே பிணைப்பு. அந்த தேடல் நிலையை புரிந்து கொள்வதே முக்திக்கான முதல் பார்வை. நீ தேடுகிறாய் என்றால் நீ இன்னும் முழுமையில்லை என்று நம்புகிறாய். நீ முழுமையா இல்லை என்பதே மாயை. முழுமை என்பது ஒரு பெறுவது அல்ல, அது உணரப்படும் நிலை. அது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, சும்மா இருப்பது போதும். இந்த அத்தியாயம் நமக்கு கூறும் வார்த்தை ஒன்று, தேடல் என்பது ஒரு வட்டம். அதை தாண்டினால்தான் நீ அதை பார்க்க முடியும். நீ அதை பார்த்துட்ட அப்படின்னாலும் நீ கண்டுபிடித்து விட்டாய், அதை விட்டுவிடு. அந்த விடுவிப்பு தான் முக்தி. இன்றைய அத்தியாயம் தவம், பரிசுத்தத்தையும் பயிற்சியையும் சுமக்கும் ஒரு வார்த்தை. ஆனால் அது உண்மையில் என்ன? தவம் என்பது தவிப்பு அல்ல, அது ஒரு அமைதி, செயலற்ற சத்தத்தின் வெளிச்சம்.
தவம் என்பது உடல் துன்பம் அல்ல, அது சிந்தனையை மையப்படுத்தும் நிலை. நாம் செயல்களில் பிசைந்திருக்கும்போது நம்மை நாமே காண இயலாது. தவம் என்பது உடலோடு ஒரு போராட்டம் அல்ல, அது உள்ளத்தோடு ஒரு அமைதி. இருட்டில் ஒருவன் ஒளி தேடுவதில்லை, அவன் ஒளியாய் மாறுகிறான். அதுபோலவே தவம் என்பது தவிப்பாக இல்லாமல் தவமாய் இருக்க வேண்டிய நிலை. அதில்தான் முக்தி திகழ்கிறது. தவிக்கிறவன் தேடுகிறவன், தவமிருப்பவன் அமைந்தவன். அந்த வேறுபாடு மிக பெரிது. தவம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை. அது ஒரு தூண்டல் அல்ல, அது தாங்கும் அமைதி. நீ தவமாய் இருக்கிறாய் என்ற உணர்வு தானே தவம் இருப்பது. அது எந்த இடத்திலும் இருக்கலாம், அது எந்த நிலைமையிலும் இயலும். தவம் என்பது உள் அமைதி தொடர்ந்து உறைவது. அதில்தான் முக்திக்கு வழி பிறக்கிறது. இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது, தவம் என்பது முயற்சி அல்ல, அது நிறுத்தம், அது ஓய்வு, அது சும்மா இருக்கின்ற நிலை. அந்த நிலைதான் நம்மை முக்திக்குள் அழைத்துச் செல்லும் பாதை. இன்றைய அத்தியாயம் நம்மை உள்ளே நோக்கச் செய்கிறது. ஞானம், அதாவது உண்மை விளக்கம். ஆனால் அது புத்தகத்தில் கிடைக்குமா, அல்லது ஒருவர் சொல்லும் வார்த்தையிலா? அதுவே இன்று நாம் காணப்போவது. ஞானம் என்பது படித்து கொள்ள வேண்டிய ஒன்று அல்ல, அது வாழ வேண்டிய உணர்வு, அது அனுபவிக்க வேண்டிய அமைதி. நாம் படிப்பதெல்லாம் வெளிப்படையான அறிவு, அது தகவல்கள், அது விளக்கங்கள். ஆனால் ஞானம் என்பது விளக்கமில்லாமல் விளங்கும் ஒளி. ஞானம் உருவம் அல்ல, அது உருவமற்ற விழிப்புணர்வு. அது மூச்சு போல நுழைந்து உள் உயிராக இருக்கும் சத்தமற்ற ஒளி. ஞானம் விலைமதிப்பற்றது, அது பெறப்படவில்லை. அது நீ இல்லை என்று உணரப்படும் தருணம். நீ யார் என்கிற கேள்வியில் பிறக்கும் நிலைதான் ஞானம். ஞானம் என்பது எண்ணத்தில் பிறக்கவில்லை, அது எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது. அது ஒரு மெலன வெளிச்சம், அது உளமுள்ள விடியல். நீ என்னை அறிவேன் என்று சொல்வதில்லை, நீ அறிவே என்று உணரப்பட வேண்டும். அதுதான் ஞானம். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, ஞானம் என்பது உண்மை இல்லாமல் நிலைக்கும் மாயை உணர்வதே. அந்த உணர்வு வந்தவுடன் நீ யார் என்பதை அறிவாய். அந்த அறிவே முக்தி, அந்த விழிப்பே சுதந்திரம். நாம் வாழும் வாழ்க்கையில் திறந்த கருத்துகளும் தனித்த விருப்பங்களும் இருக்கும். ஆனால் அவை இடைவெளி தரக்கூடியதும் உணர்வுகளை சிதைக்கக்கூடியதும். இந்நேரம் நாம் பார்க்கப் போவது சமரசம் என்ற மெலன ஒளியின் தன்மை. அது ஒருமித்த நிலை, அது ஈகை இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இணையும் பந்தம். சமரசம் என்பது சமாதானம் அல்ல, அது புற அமைதி மட்டும் அல்ல, அது அக அமைதி. அது மனதின் அமைப்பில் ஊன்றிய நிலைத்த ஒளி. நாம் ஏற்காததை எதிர்க்கிறோம், நாம் எதிர்க்கிறதால் அது நம்மை பிணைக்கிறது. சமரசம் என்பது எதிர்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்வதில்லை, பிரதிபலிக்காமலும் இல்லை. அது சும்மா என்று இருக்கும் நிலை. நாம் எல்லோரிடம் ஒத்துப்போக முடியாது, ஆனால் எல்லோரும் இருக்கக்கூடிய நடுநிலையை நாம் உணர முடியும். அந்த உணர்வே சமரசம். சமரசம் என்பது கருத்துக்களின் சம்மதம் அல்ல, அது உணர்வின் அத்தாட்சியற்ற ஏக்கம். அதனால்தான் அது முக்திக்கான மெல்லிய பாதை. நீயும் நானும் ஒரே நிலையை பங்கிட முடியாது, ஆனால் நம்முள் இருக்கும் அமைதி அது ஒன்றே. அதில்தான் நாம் ஒன்றுபடுகிறோம். அந்த ஒன்றுபட்ட உணர்வுதான் சமரசத்தின் அர்த்தம். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் உண்மை, நாம் சமரசம் செய்கிறோமா அல்லது நாம் சும்மா இருக்கிறோமா? சமரசம் என்பது செயல் இல்லை, அது நிலை. அது முக்திக்கான வாசல். அந்த வாசலுக்குள் நுழைய சும்மா இருங்கள். இப்போது நம்முடைய முக்தி பயணத்தின் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம். ஆனால் இது முடிவா? இல்லை, இதுதான் உண்மையான துவக்கம். முக்திக்கு முடிவென்றே இல்லை, அது ஆரம்பமே இல்லாத ஓர் நிலை. அது வேலையாக வருவது இல்லை, அது உளத்திலேயே தோன்றுகிறது. நாம் முக்திக்கு வந்துவிட்டோம் என்று எண்ணும் போது அது சற்றே தாமதமாக இருக்கலாம். ஏனெனில் உண்மையான முக்தி அதனை கொண்டுள்ள உணர்வை தானே விளக்குகிறது. அதில் துவக்கமில்லை, முடிவும் இல்லை, நிலை மட்டும்தான். அந்த நிலை நிறைவு. நிறைவு என்பது செயலின் முடிவு அல்ல, அது எதையும் செய்யாமல் அதிலேயே இருப்பது. அதை தவிர யாரும் முழுமையடைய. நாம் நிறைவாக இருப்பது நம்மில் எதுவும் குறைவில்லை என்ற உணர்வில்தான். நிறைவு என்பது எதிர்பார்ப்பின் முடிவல்ல, அது எதிர்பார்ப்பே இல்லாத அமைதி.
நிறைவில் நாம் உணர்வோம், இப்போது போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அந்த சமநிலைதான் முக்தியின் முழுமையான விளக்கம். இந்த இறுதி பயணம் நமக்கு சொல்லும் ஒன்று: முக்தி என்பது அடைவது அல்ல, அது இருக்கிறது, அது நிகழ்கிறது, அது உணரப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறோம் என்றால் நாம் தயார். அந்த தயார்தான் முக்தியின் வாயில். இப்போது நீயும் நானும் சும்மா இருக்கலாம், அதுவே நிறைவு. அந்த வெளிச்சம் வெளியில் கிடைக்காது, அது உள்ளத்தில்தான் மலர வேண்டும். பயணத்தின் சப்தமில்லாத அழகு இந்த பயணம். சத்தமில்லாத ஒரு பயணம். அதில் வெற்றியும் தோல்வியும் இல்லை, வெறும் விழிப்பு மட்டுமே உள்ளது. நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போவது தன்மை, நாம் உண்மையில் யார் என்பதை பற்றிய சிந்தனை. வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தின் இறுதி திகில் நான் யார் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கே பதில் தேடும் தேடல்தான் தன்மையை கண்டுபிடிக்கும் ஆன்மீக பயணம். தன்மை என்பது யார் என்று தெரியுமா? நாம் பெயர் அல்ல, நாம் சாலரி அல்ல, நாம் பிறர் நம்மை பார்த்து கொள்ளும் பார்வை அல்ல. நாம் யார் என்ற உண்மை, பிறப்பும் பெயரும் பழக்கங்களும் கடந்த மௌனமான ஒளி. தன்மையை மறைக்கும் 3 பட்டைகள், நம் தன்மையை மூடி மறைக்கும் 3 துணைகளுக்கு நாம் அடிமைகள். உடல், நான் இதயத்தை உடையவன் என்று கருதல். மனம், நான் என் சிந்தனைகள் என்று கருதல். சமூக பதவி, நான் எனது வேலை, நிலைமை என்று கருதல். இந்த 3ம் நாம் அல்ல. நம் உண்மை தன்மை மௌனத்தில் உணரக்கூடியது. தன்மையை உணரும் தருணம் ஒரு நாள். நாம் யாரும் இல்லை என உணர்ந்த நிமிடத்தில் நாம் எல்லாமாக இருப்போம். உண்மையான நான் சந்தோஷத்துடன் பிணைக்கப்படவில்லை, துக்கத்தால் அழிக்கப்படுவதும் இல்லை. அது ஒரு பாவமில்லா சுத்தமான உணர்வு. அதுதான் தன்மை. நாம் எப்போது நம்மை மறந்துவிட்டோம்? குழந்தையாக இருந்தபோது நமக்கு அழகு, புகழ், பணம் எதுவும் தேவைப்படவில்லை. ஆனால் நாள்கள் சென்றபின் நாம் மற்றவராக மாறத் தொடங்கினோம். நம்முள் இருக்கும் அந்த தூய தன்மை புற உலகத்தின் கண்ணாடியில் மறைந்துவிட்டது. தன்மை சொற்களில் இல்லை, சாஸ்திரத்தில் இல்லை. ஒரு புத்தகம் நம்மிடம் நீ இதுதான் என்று கூற முடியாது. ஆனால் மௌனத்தில் அந்த சுடர், அந்த தூய ஒளி நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும். அந்த உணர்வை உணர்வதே தன்மையை உணர்ந்த தருணம். உள்ளிருந்து வெளிக்கான அழைப்பு இந்த பயணம். நம்மை புறக்கணிக்கும் பயணம் அல்ல, நம்மை நம்மாக உருவாக்கும் மெல்லிய அழைப்பு. நாளைய பகுதிக்கு நீங்கள் தயார். ஏனெனில் அடுத்த அத்தியாயம் உணர்வு, மனதை தாண்டி உள்ளத்தை தொட்ட உணர்வுகள். இன்று உங்களுள் ஒரு மௌன உணர்வு இருந்தால் அதுதான் உங்களது தன்மை ஒளியூட்டும் தருணம். நாம் யார் என்பதை உணர்ந்த தருணத்தில் அந்த உணர்வு நம்மை தொட்டுவிடுகிறது. உணர்வுகள் எவ்வளவு மென்மையானவை, அதே நேரத்தில் எவ்வளவு வலிமை கொண்டவை. இன்று நாம் உணர்வுகளின் ஆழம், அமைதி மற்றும் அதன் ஆன்மீக காரணங்களை புரிந்து கொள்வோம். உணர்வுகள் உள்ளத்தின் அலைகள். சிந்தனைகள் மெய்யாக இருக்கலாம், உணர்வுகள் உண்மையாக இருக்கலாம். ஒரு சொல் நம்மை பயமுறுத்தும், ஒரு பார்வை நம்மை நிம்மதியாக்கும். இது உணர்வுகளின் சக்தி. உணர்வு என்பது ஓர் அலை போல. ஒரு உணர்வு தோன்றுகிறது, அதை எதிர்த்தால் அது பெருக்கெடுக்கும், அதை கவனித்தால் அது சிதறி ஓடும். உணர்வுகளை அடக்க முடியாது, ஆனால் உணர்தல், அதுவே மாற்றம். அனுபவிக்கிறீர்களா? இல்லை அழுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் ஒரு உணர்வை அனுபவிக்கிறீர்களா அல்லது அது உங்களை வழிநடத்துகிறதா? சத்தமில்லாத சோகம், வெளிப்படாத கோபம் எல்லாம் மனதின் அடிமைத்தனமாகும். உணர்வுகளை அனுபவித்து பாருங்கள், அவை உங்களுக்குள் மாறுபடத் தொடங்கும். உணர்வுகள் சடலத்திலும் ஆன்மாவிலும் பாகம். உடல் ஒரு உணர்வை உணர்கிறது, மனம் அதை பெயரிடுகிறது, ஆன்மா அதை பார்த்து கொள்கிறது. ஆன்மீக பயணத்தில் உணர்வுகள் அடங்கவில்லை, அவை தெளிந்தன. உணர்வுகளை மாற்ற முடியாது, ஆனால் மாற்றிக்கொள்ளலாம். ஏமாற்றத்தை சந்தோஷமாக மாற்ற முடியாது, ஆனால் ஏமாற்றத்தை அறிந்தால் அது அமைதிக்குரிய வாயிலாக மாறும். உணர்வுகளை திணிக்காதீர்கள், உணருங்கள், அதுவே தீர்வு. உணர்வுகள் உள்ளத்தின் இசை. அந்த இசை அமைதியாக ஒலிக்கும்போது நீங்கள் இறைவனின் நெருக்கத்தை உணர்வீர்கள். நாளைய பயணத்தில் நாம் காணப்போகிறோம் சாமர்த்தியம், உணர்வுகளை சமநிலைப்படுத்தும் வல்லமை. உங்களுள் இன்று எந்த உணர்வு தோன்றுகிறதோ அதையும் ஒரு நண்பராக எதிர்கொள்கிறீர்களா? அதுதான் ஆன்மீக விழிப்பின் ஆரம்பம். உணர்வுகள் நம்மை தொட்டுவிட்டு செல்கின்றன, ஆனால் உணர்வுகளை அழுத்தி வைக்க முடியாது. அதே நேரத்தில் அவை நம்மை கட்டுப்படுத்தவும் கூடாது. இங்கேதான்
சாமர்த்தியம். ஒரு நுண்மையான சமநிலை தேவைப்படுகிறது. சாமர்த்தியம் என்பது திறமையல்ல, அது மன அழுத்தமின்றி செயல்படும் திறன். உணர்வுகளை உணர்ந்தபடி செயல்களை சமதரிசனமாக அணுகும் திறமை. சாமர்த்தியமானவன் ஒரு சின்ன செயலும் ஆனந்தமாகச் செய்வான். ஒரு புறம் சிந்தனை, மறுபுறம் உணர்வு, இரண்டையும் சமமாய் வைத்திருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம். சிந்தனை மேலோங்கினால் கல் போல ஆகிவிடுவோம். உணர்வுகள் மேலோங்கினால் நீர் போல ஓடிவிடுவோம். சாமர்த்தியம் என்பது அந்த இரண்டுக்கும் இடையே ஒரு நீளமான நதி. ஒருவரை புரிந்து கொண்டு பேசுவது சாமர்த்தியம். சில சமயங்களில் பேசாமலும் இருத்தல் சாமர்த்தியம். ஒரு வேலை செய்யும்போது முழுமையாக மனதுடன் செய்வது சாமர்த்தியம். செயல்கள் துல்லியமானதும் அழுத்தமற்றதும் ஆன்மீகமான வாழ்வின் அடிப்படை. பூமி சுழலும், சூரியன் உதிக்கும், மழை பெய்யும், இவை அனைத்தும் ஒரு பயந்தன்மையற்ற சாமர்த்தியம். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த சுமூக இயக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். தினசரி வாழ்க்கையில் அமைதியாக கவனிக்கவும் பழகுங்கள். பதில் கொடுக்க விரும்பும்போது ஒரு நிமிடம் தாமதியுங்கள். செய்வதை முடிக்க விரும்பும்போது ஒரு மூச்செடுத்து பின் செய்யுங்கள். இது சாதாரணம்தான், ஆனால் இதுதான் மாபெரும் சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்பது வெற்றி அல்ல, அது வெற்றிக்குப் பிறகும் அமைதியாக இருக்கக்கூடிய நலமுறுத்தல். அதில் நாம் என்னை பார்க்கவில்லை, அவளை பார்க்கிறோம். அவளது வாழ்க்கை நம் மனதில் ஒரு மெளன திரையில் ஓடும் திரைப்படம். அந்த நினைவுகள் இல்லாமல் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் காலத்தோடு ஓடிய ஓர் அனுபவம். ஆனால் அவளது நினைவுகள் அந்த அனுபவத்தை ஆன்மீக அர்த்தமாய் மாற்றுகின்றன. அது ஒளி அல்ல, ஆனால் ஒளியை நினைவூட்டும் நிழல். இன்று உங்கள் மனதுள் அம்மாவின் நினைவுகள் எங்கே ஒளிந்திருக்கின்றன என்று நீங்கள் நினைத்தீர்களா? அந்த நினைவுகளே நம்மை இன்று இவ்வளவு ஆழமாக உணர வைக்கின்றன. அடுத்த அத்தியாயத்தில் நாம் அணுகப் போகிறோம். அவளின் பாதங்கள் மீண்டும் ஆன்மாவின் இறுதிப் பயணத்தில் வழிகாட்டும் ஒளியாக. நினைவுகள் வெறும் பழைய ஓவியம் அல்ல, அது ஆன்மாவின் புது ஒளி. இன்று நம்முடன் பயணித்து வரும் அம்மா என்ற ஆன்மா தொடரின் இறுதியான 18வது அத்தியாயத்தில் நம்மை அழைத்துச் செல்கிறோம். நாம் ஆரம்பித்த அந்த முதல் பாதையை இப்போது ஒரு புதிய கணத்தில் மீண்டும் நினைத்துப் பார்க்கப் போகிறோம். அந்த பாதைகள் மீண்டும் நம்மைத் தொட, நம்மை வழிநடத்த, நம்மை உள்ளிருந்து வெளிச்சமாக்க வந்திருக்கின்றன. அம்மாவின் பாதங்கள் நாம் ஆரம்பித்த இடம். இன்று நாம் முடிவில் இருப்பது மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக பூரண கோளில் சுற்றி வந்து அதே பாதங்களில் நம்மை மீண்டும் காண்கிறோம். அவளது பாதங்கள் மீது நாம் இருக்கும் கணங்களில் நம்முள் இருந்த மனிதன் மௌனமாக ஆன்மாவாக மாறுகிறான். இந்த பயணம் ஒரு புத்தகம் அல்ல, இது நம் உள்ளத்தின் குரல். ஒவ்வொரு பாதமும் நம்மை சிந்திக்க வைத்தது, ஒவ்வொரு அத்தியாயமும் நம்மை உயிர்ப்பித்தது. இப்போது நம்மிடம் இருக்கிறது புதிய பார்வை, புதிய அமைதி, மாற்றப்பட்ட ஒரு ஆழ்ந்த உள்ளுணர்வு. ஒரு பயணம் முடிவடையும் இடம், அது துவக்கத்தை மீள பார்த்தால் அது உண்மையான ஆன்மீக அனுபவம். இன்று நாம் அறிவில் இல்லை, அனுபவத்தில் இருக்கிறோம். தாயின் பாதங்களை மீண்டும் நோக்கும் நிமிடம். புதிய ஒளி, புதிய அமைதி, புதிய நன்றி. நாம் பெற்றதெல்லாம் ஒரு நூலாக இல்லாமல் நம்மை நாமே மாறிய உணர்வாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த பயணத்தின் முடிவில் உங்கள் உள்ளத்தில் ஒரு மெளன ஒளி பூத்திருக்கிறதா? அந்த ஒளி அவளது பாதத்தில் ஒளிந்திருக்கும் பரிசுத்த உணர்வின் பரிணாமம். இந்த தொடரின் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு தருணமாகவும் உணர்வின் ஒரு புனித தடமாகவும் இருந்தால் அது நம் எல்லோருக்குமான பாக்கியம். நன்றி, நன்றிகள் பல. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த அம்மா, அவளே இந்த கதையின் தொடரும். வணக்கம். ஓம் சாந்தி. சாந்தி.